ஹாய் வியூவர்ஸ், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா இ-சேவை போர்ட்டலை வந்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இந்த லாகின் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு 2 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று வந்துட்டு பயனர் உள்நுழைவு, இன்னொன்று வந்துட்டு அந்த இ-சேவை மையம் வச்சிருக்கிறவங்க நுகர்வோர் உள்நுழைவுன்னு சொல்லியிருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு பயனராக இருக்கிறனால நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு யூஸராக ஒரு சாதாரண மக்களால் கூட இதை வந்துட்டு ஓப்பன் பண்ண முடியும். ஸோ பயனர் உள்நுழைவு போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் டேரெக்டாக ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் இல்லைன்னா கீழே வந்துட்டு நியூ யூசர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் 2ஆவதாக இருக்கா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்னு சொல்லி இருக்கும். இதை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு உள்ளக்குள்ள போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்டிஃபிகேட்டுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னால ஸோ நான் அதில் வந்துட்டு கிளிக் பண்ணி உள்ளக்குள்ள போகிறேன். உள்ளக்குள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களே சொல்லியிருப்பாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்ட்டு. ஸோ நம்ம ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இ-சேவையில் நீங்கள் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போறீங்கன்னா, இல்லை நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி வாங்கிருந்தீங்கன்னா உங்ககிட்ட கேன் நம்பர் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்கன்னா ரிஜிஸ்டர் கேனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இந்த ரெஜிஸ்டர் கேன் எப்படி பண்றதுன்றதுக்கான வீடியோ ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம், அதை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு கேன் நம்பர் இருக்கா இல்லையான்றதை செக் பண்றதுக்கு எந்த டீடைல்ஸுமே இல்லாம ஜஸ்ட் உங்களோட ஆதார் நம்பர் மட்டும் டைப் பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. அப்படி நீங்க வந்துட்டு சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கேன் நம்பர் வந்துட்டு கீழே வந்துட்டு ஷோ ஆகும். கீழே ஷோ ஆகுற இந்த கேன் நம்பரை வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா கீழே வந்துட்டு எந்த கேன் நம்பர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். ஸோ வந்துட்டு இப்போ உங்களோட கீழே அந்த மொபைல் நம்பரே வந்துடும். திருப்பி ஆதார் நம்பரையும் அந்த கேன் ரெஜிஸ்டர் பண்றப்ப உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன கொடுத்தீங்களோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை வந்துட்டு நீங்க கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அப்படி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மேலே இருக்கிற டேப்லெட் காலத்துக்கு கீழே இங்க வந்துட்டு ப்ரொசீட் அப்படின்னு ஒரு பட்டன் வரும். இந்த ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா, இஃப் யூ ஹேவ் எனி அதர் பர்சன் ப்ரோசிங் கம்ப்ளீட்டட் கிராஜுவேஷன் ஃப்ரம் தி ஃபேமிலி, உங்க குடும்பத்துல யாராவது இப்ப கிராஜுவேஷனுக்கு படிச்சுட்டு இருக்காங்களா, எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டா நோன்னு கொடுத்துருங்க. இல்ல இதுக்கு முன்னாடி யாராவது கிராஜுவேட் படிக்க போயிட்டு டிராப் அவுட் ஆயிருக்காங்களா அப்படின்ற 2 ஆப்ஷனுமே இருக்கும். ரெண்டுக்குமே வந்துட்டு நோ கொடுத்துட்டீங்கன்னா கேன்ல இருந்து உங்களோட பழைய டீடைல்ஸ், அதாவது உங்களோட நேம், அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே அதுவே எடுத்துக்கிறோம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர் இருப்பாங்க. உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர், அவங்களோட எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு இதுல நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டீடைல்ஸ் வந்துட்டு நீங்க எப்படி ஃபில் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களோட உங்க அப்பா பேரு, அதுக்கப்புறம் உங்க அம்மா பேரு, உங்க அப்பாவோட அம்மா அப்பா, அப்புறம் உங்களோட அம்மாவோட அம்மா அப்பா, அதுக்கப்புறம் உங்க வீட்டில் இருக்கிற சிப்ளிங்ஸ், இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட அப்பாவோட டீடைல்ஸை ஃபில் பண்ணுங்க. இப்போ அவங்க வந்துட்டு கிராஜுவேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ற டீடைல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க 10th படிச்சிருந்தாங்கன்னா 10th சர்டிஃபிகேட்டை வந்துட்டு நீங்க இதோட அட்டாச் பண்ணணும். 12th படிச்சிருந்தாங்கன்னா 12th, இல்லை லிட்ரேச்சர் பண்ணியிருக்காங்கன்னா லிட்ரேச்சர், இல்லை எதுவுமே படிக்கல அப்படின்னா அது வந்துட்டு நான் லிட்ரேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்க கரெக்டான சர்டிஃபிகேட் வந்துட்டு இங்கே அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். படிக்காதவங்களுக்கு வந்துட்டு அவங்க படிக்கல அப்படின்றத வந்துட்டு அந்த இருக்கிற ஆபீஸ்ல போயிட்டு நீங்க சைன் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்குரிய டீடைல்ஸ்மே வந்துட்டு இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வரிசையா உங்களோட ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாமே கொடுங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட நேம், அவங்களோட கல்வி தகுதி என்ன, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த மாதிரி நீங்க இதுல இருக்கிற முதல்ல உங்க அப்பா அம்மா, அதுக்கப்புறம் உங்க தாத்தா பாட்டி, அம்மா வழியில இருக்கிற தாத்தா பாட்டி, அப்புறம் அப்பா வழியில இருக்கிற தாத்தா பாட்டி, இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு அண்ணன் இல்ல அக்கா யாராவது இருக்காங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் ஃபில் பண்ணுவேன். இல்ல எனக்கு அக்கா அண்ணன் எல்லாம் இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் தான். அப்புறம் உங்களுக்கு அடுத்து இருக்கிற தம்பி இல்ல தங்கச்சி, அவங்களோட டீடைல்ஸ் வந்துட்டு நீங்க லாஸ்டா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு அவங்க கரண்டா 10th இல்ல 11th இல்ல 7th அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க ஸ்கூல்ல போயிட்டு அவங்க படிக்கிறதுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டையும் நீங்க இதோட அட்டாச் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே கரெக்டா அப்லோட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்துட்டு வாங்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து இன்ஜினியரிங் இல்ல மெடிசனோ இந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் ரிலேட்டடான கோர்சஸ் எடுக்கிறீங்களா, அதாவது ஆர்ட்ஸ் வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்துட்டு இதுல வராது. மித்த கோர்சஸ் எடுக்கிறவங்களுக்கு உங்களோட பேசிக்கா நீங்க பே பண்ற அமௌண்ட்ல இருந்து பாதி அமௌண்ட் வந்துட்டு கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்துட்டு அப்ளை பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே வந்துட்டு எஜுகேஷன் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எஜுகேஷன் டீடைல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்க வந்துட்டு என்ன முடிச்சிருக்கீங்க, ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கீங்களா, டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா, அதை செலக்ட் பண்ணணும். கரண்டா வந்துட்டு கிராஜுவேட் படிக்க போறீங்களா இல்ல டிப்ளமோ படிக்க போறீங்களா,
அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி கேட்பாங்க. இப்போ வந்துட்டு இன்ஜினியரிங் படிக்க போறீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கொடுங்க, இல்ல வேற ஏதாவது கோர்சஸ் பண்ணீங்கன்னா அது ரிலேட்டடான ஒரு யூனிவர்சிட்டி. இது ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான். ஏன்னா நம்ம இந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்துட்டு ஃபர்ஸ்டே அப்ளை பண்ணிடுவோம். அதனால வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ்க்கு சும்மா ஒரு ஹோலா ஒரு யூனிவர்சிட்டியோட பெயரோ அது எங்க இருக்குன்ற ஒரு அட்ரஸ் டீடைல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இங்க கீழே வந்துட்டு சப்மிட் பட்டன் இருக்கும். இந்த சப்மிட் பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல என்னென்ன இருக்கும்னா, நீங்க இப்ப வந்துட்டு அப்ளிகண்டா இருக்கீங்களா, உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணதுக்கான ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட பேரண்ட்ஸோட டீடைல்ஸ் அதுக்குரிய ஒரிஜினல் சர்டிபிகேட்டும் கேட்பாங்க. அது போக செல்ஃப் டிக்ளரேஷன் வந்துட்டு ஃபார்ம் கேட்பாங்க. அந்த ஃபார்ம்லயுமே நீங்க சைன் பண்ணி இது எல்லாத்தையுமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்க கரெக்டா வச்சு கரெக்டா அப்லோட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலா ஒரு பேமெண்ட் பேஜ் வரும். 60 ரூபாய் வந்துட்டு பே பண்ற மாதிரி இருக்கும். இதை நீங்க பே பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாம்பிள் ஃபார்ம் வந்துடும். நீங்க ஃபில் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே காமிக்கும். இது வந்துட்டு கன்சர்ன் எல்லாருமே வந்துட்டு சைன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் வந்துட்டு ரெடி ஆகி அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஆன்லைன்ல ஈஸியாவே அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு இந்த சேவையை வந்துட்டு ரொம்ப கம்மியான பிரைஸ்லயே பண்ணி தரோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.